தமிழ் பேசும் நல்லவங்க அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜரிகையை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்டாக பேக் நெக் டிசைன் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை அப் டு எண்ட் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை டெண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்டார் நெக் வெட்டப்பட்ட பேக் தட்டு. ஸோ இந்த ஸ்டார் நெக் பேக் தட்டு வெட்டப்பட்ட கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, அதாவது 5.75க்கு 2.5 இன்ச்சு நான் வச்சு வெட்டியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் உள்ள கால் கழிஞ்சு பிடித்தத்தை சேர்த்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு அகலத்துக்கு வரும். ஸோ 5.5 இன்ச்சுங்கிற எதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ரொம்பவே அகலம் இல்லாமல் ஒரு 5.5-6 இன்ச்சு கழுத்து அகலம் ரெடியாக வருது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி உள்ள ப்ளவுஸுக்கு இந்த டிசைன், அதாவது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த இன்ட்ரோவில் பார்த்த அந்த டிசைனை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கழுத்தோட அளவை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கவனமாக இந்த வீடியோவை அப் டு எண்ட் பாருங்கள். ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நான் பிடிக்கக்கூடியது 1/4 இன்ச்சு தான், அதோட அதிகமாக பிடிக்கலை. நார்மலாக எப்போவுமே எந்த ப்ளவுஸ் வெட்டினாலும் கழுத்து உள்ளே பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு மட்டும் தான் நான் வந்து உள்ளே ஸ்பேஸ் விடுவேன். அதை விட அதிகமாக விட மாட்டேன். 1/4 இன்ச்சை விட அதிகமாக ஸ்பேஸ் தேவையில்லை. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சை விட அதிகமாக ஸ்பேஸ் வச்சு நான் எப்போவுமே வெட்டுறதில்லை. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு ஒரே மாதிரி வர்ற மாதிரி, அதாவது 3 பக்கமும் சுற்றளவு கரெக்டாக 1/4 இன்ச்சு ஒரே மாதிரி ஒரே சீர்கோட்டில் நான் பிடிக்கிறேன். இதில் எந்த ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவோ எந்த ஒரு பக்கம் கம்மியாவோ நம்ம வந்து பிடிக்கக்கூடாது. பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் பிடிச்சா தான் தச்சு முடித்த உடனே அந்த நெக் டிசைன் வருது பார்த்திங்களா. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காகவும் இருக்கும். இந்த ஸ்டார் நெக் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கழுத்தோட மேலேருந்து 2.5 ப்ளஸ் கீழே வரைக்கும் 2.5 கழுத்தோட எண்டு வருது பார்த்திங்களா, அது 2.5 வச்சுட்டு, ஸோ கழுத்தோட உயரம் 9.5 இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ 9.5 இன்ச்சு வருதுன்னா வந்து 9 இன்ச்சு வரைக்கும் வந்து நான் மேலே, அதாவது பாக்கழுத்து வர மாதிரி அந்த நேர் வெட்டிக்குவேன். ஸோ அதுக்கு கீழே 9.5 இன்ச்சுக்கு பதிலாக 3/4 இன்ச்சு, அதாவது 9.75 நான் வந்து இந்த ஸ்டார் நெக் வெட்டுவேன். அதாவது கீழே இந்த வி மாதிரி வருது பார்த்திங்களா. ஸோ அதுக்கு சொல்கிறேன். ஸோ 6 இன்ச்சு கேப் வந்து நம்ம வந்து இதுக்கு வச்சோம்னா, அதாவது ஸ்டார் நெக்கோட வடிவம் வந்து அவ்வளோவா வந்து வெளியே லுக் அவுட் தெரியாது. ஸோ ஃபிகர் அவுட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கழுத்தோட உயரம் கூட்டுறனால எந்த விதமான கழுத்தோட இறக்கமோ எந்த வித பாதிப்புமோ வந்து எப்போவுமே வராது. ஏன்னா இந்த மாதிரி டிசைன் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வந்து எதுக்குமே யூஸ்ஃபுல் இல்லாமல் நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த புடவையில் வந்து நார்மலாக உள்ள ஒரு புடவை தான். இதில் வந்து கைக்கு ஒரு பக்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு வந்து ஒரே பெரிய பார்டர் வந்தனால அதை வந்து நான் ஸ்லீவ்ஸுக்கு முழுக்க அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பார்டர் வந்து எதுக்குமே யூஸ் இல்லாமல் வீணாக தானே இருக்குது. அதாவது இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். கவனமாக பாருங்கள். இந்த ப்ளவுஸில் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா புடவை வந்து பின்னு குத்துவாங்க பார்த்திங்களா, அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வர இடத்துல 1/2 இன்ச்சுக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கும் நான் ஜரிகை வர மாதிரி வந்து இந்த டிசைனில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போது உள்ள 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி முக்கு வெட்டியாச்சு. முக்கு வெட்டி மேலே அமுக்கு தையல் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அமுக்கு தையல் போடுறேன்னா பாருங்கள், லைனிங்கை விட ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கையில் வந்து நம்ம பிடிச்சா கூட வந்து நழுவிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து நம்ம உள்ள அவுட்லைனில் உள்ளே வந்து நெரிச்சு விட்டு அப்படியே தைச்சோம்னா அந்த நம்ம போட்டுக்கிற, அதாவது நம்ம வெட்டியிருக்க கழுத்தோட அந்த வடிவமைப்பு வந்து சரியாக வராது. அப்படிங்கிறனால வந்து உள்ளே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு திரும்பவும் ஒரு மேலே அமுக்கு தையல் போடுறேன். ஸோ இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் கழுத்தோட வடிவமைப்பு நம்ம எந்த மாதிரி வெட்டியிருக்கோமோ ஸோ அதே போல் ஒன்று போல் வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். இதை நான் வந்து நடைமுறையில் பல மெட்டீரியல்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது மெட்டீரியல் வந்து மேலே சாஃப்ட் மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து தைக்கிறோம் பார்த்திங்களா. நழுவ விடாமல் லைனிங்கும் மெட்டீரியலும் ஒரே மாதிரி
வர மாதிரி வந்து நம்ம கை வச்சு பிடிச்சிக்கணும். இதில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து இழுத்துறக்கூடாது. ஸோ ஏதாச்சும் ஒரு பக்கம் இழுத்தாலும் கூட, எந்தாச்சும் ஒரு மெட்டீரியலை வந்து இழுத்துட்டு வந்தாலும் கூட அது வந்து ஒரு நேர்கோட்டில் வராமல் ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து கிராஸ் ஆகியோ இல்லை வளைஞ்சிக்கிட்டோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தைக்கும்போது கை வந்து வடிவமைப்பு கரெக்டாக வரணும்னா கை பாருங்கள் நான் எப்படி வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி படிமானம் கொடுத்துட்டே வந்து தைக்கணும். நான் கழுத்தை தைச்சிட்டேன், இருந்தாலும் வந்து நம்ம சைடு தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வந்து பேலன்ஸ் கொடுத்துக்கிட்டே தைச்சா தான் கீழே சாஃப்ட் மெட்டீரியல் வைக்கும்போது அது வந்து சம்டைம் சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தைக்கும்போது வந்து சுருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வராமல் இருக்கும். அதுக்காக தான் கை வந்து பேலன்ஸ் கொடுத்துட்டு தைக்கணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியல் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்கள். யூஸ்வலாக இந்த மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் நெக் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கஷ்டத்தை பார்த்தா இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு ஃபினிஷிங் வரணும். கஷ்டத்தை எப்போவுமே பார்க்கக்கூடாது. அது மூலிமா வந்து என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் வந்து நம்மளால் செய்ய முடியும், கரெக்டாக நல்ல ஒரு நேர்கோட்டில் டிசைன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இது கவனத்தில் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக இந்த ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணாலும் கை வந்து இந்த மாதிரி படிமானம் கொடுத்து அப்போது ஸ்டிச் பண்ணோம்னா கீழே உள்ள லைனிங்கோ கீழே உள்ள மெயின் பீஸோ மேலே உள்ள லைனிங்கோ ரெண்டும் ஒரே படிவமாக வரும். எது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இல்லாமல், எது வந்து அதிகமாகவும் சுருக்கமாகவும் இல்லாமல் ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். அதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட புதுசாக இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க, செய்ய கற்றுக்க போகிறவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து சைடில் நம்ம பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் விடுவோம் பார்த்திங்களா, அதுக்கும் கழுத்தும் சென்டர் பண்ணி நான் நெரிச்சு விட்டுக்கிறேன். பாருங்கள், நெரிச்சு விட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து மார்ஜின் போட்டுக்கிறேன். மார்ஜின் எதுக்கு போடுறேன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம பேக்கோட டாட் வந்து நம்ம பிடிப்போம். இப்போ நம்ம வைக்கக்கூடிய ஜரிகை வந்து வலது பக்கத்தில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு டாட்டுக்குள்ளே போயிடும். அதுக்காகத்தான் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணேன். இப்போ நம்ம இந்த பார்டரோட அகலம் 2.5 இன்ச்சு பக்கத்தில் வருது. நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி புடவை பின் குத்தக்கூடிய அந்த சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கும் அதற்கு ஆப்போசிட் சைடில் 1 இன்ச்சுக்கும் வர்ற மாதிரி நான் வந்து ஜரிகை வந்து வைக்க போகிறேன், இந்த டிசைன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ வந்து ஜரிகையை வெட்டிகிட்ருக்கேன். 1/2 இன்ச்சு வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் 3/4 இன்ச்சு அளவுக்கு ஜரிகை வர்ற மாதிரி, அதாவது அந்த கரையை தவிர்த்து 3/4 இன்ச்சு வர மாதிரி வெட்டுறேன். 3/4 இன்ச்சு வர மாதிரி வெட்டினா போதும். அதில் வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு பக்கம் உள்ளே பிடிச்சிட்டோம்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரை வரனால வந்து அதுவும் உள்ளே போயிடுச்சுன்னா கரெக்டாக வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒன்று போல் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்தால் போதும். நான் எதுக்காக அந்த பிளெயினாக தெரிகிற கரையை வந்து வெட்டி விட்டேன்னா, அது வந்து ஜரிகை விட அந்த கரை வந்து ரொம்பவே இறுக்கமாக இருக்குது, அதாவது டைட்டாக இருக்குது. அதனால தான் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு தடவை 3 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து கரையை வந்து வெட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஜரிகையை வந்து நம்ம வந்து மடித்து வச்சு தைக்கும்போது பின்னாடி கை வச்சு தைக்கணும், அதாவது கை கொடுத்து தைக்கணும். ஏன்னா இப்போ நான் தைச்சிட்ருக்கிற இந்த ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே, அதாவது ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரத்தில் வந்து இந்த ஜரிகை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜரிகை வந்து சம்டைம் நம்ம இந்த கை வந்து நம்ம பின்னாடி வச்சு தைக்காமல் விட்டோம்னா ஜரிகை வந்து சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி கை கொடுத்து தைக்கும்போது ஸ்டிச்சிங்லேயும் எந்த மிஸ்டேக்கும் வராது, ஜரிகையும் ஒரே போல், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய கீழே கொடுக்குற மாதிரிலாம் மடிப்பு துணி ஒரே போல் கீழேருந்தும் மேலேருந்தும் ஒரே படிமானமாக கொண்டு போகும். ஸோ அதுக்காகத்தான் வந்து பின்னாடி வந்து கை கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறது. பாருங்கள், இப்போ நான் 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் பார்டர் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம இப்போது பேக் தட்டில் பதிச்சிக்கலாம். நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி புடவை பின்னு குத்துவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த பக்கத்தில் இந்த ஜரிகை வர மாதிரி கழுத்தை ஒட்டியே வர மாதிரி நான் வைக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடிய பார்டர் வந்து கழுத்தை ஒட்டி வச்சாதான் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறவங்க நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பாஸ் சைஸில் வந்து கீழே வி மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த மாதிரி கேப் வந்து வரும். அதாவது 2 ஜரிகையும் ஒன்றா பிடிச்சிட்டோம்னா 2 முக்கும் வர இடத்துல போக ஒன்றா வச்சுட்டு மீதி உள்ள பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து உள்பக்கமாக நான் வச்சுருக்கேன். பாருங்கள் 2 எப்படி மடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடு வரும்போது கீழே மடித்து கொடுக்கணும், மேலே வந்து ஜரிகை வந்து வெளியே தெரியணும். பாருங்கள் மேலே ஜரிகை வெளியே தெரியுது. ஸோ அதில் வந்து நான் இப்போது அமுக்கு தையல் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து முக்கு வந்து இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கணும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சாஃப்டான ஜரிகை வந்து நழுவி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்களா? ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சரிவர தெரியாட்டாலும் கூட வந்து நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்திங்கனாலே நான் எப்படி வந்து அதாவது அந்த ஜரிகெல்லாம் உள்ளே மடித்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக வந்து அந்த இடத்துல நான் வந்து கழுத்தோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து தையல் போடுறேன்னா, இன்னொரு பக்கம் அதாவது இந்த பக்கம் பெரிய ஜரிகை வருது பார்த்திங்களா, அதுக்கு உள்ளே நம்ம அந்த விட்டுருக்கிற அந்த ஜரிகை வந்து உள்ளே போயிடும். ஸோ அதுக்காகத்தான் வந்து நான் இந்த மாதிரி நான் வந்து கழுத்தோட வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து நான் தையல் போட்டேன். இப்போ வந்து நம்ம இன்னொரு பக்கம் வரக்கூடிய அந்த 1 இன்ச்சு அளவுக்கு பார்டரையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வரக்கூடிய அந்த ஜரிகையோட அமைப்பு சில நேரங்களில் வந்து அயன் பண்ணி கூட வைக்கலாம். சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜரிகைக்கு ஏற்ற மாதிரி தான், ஜரிகையோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறதோ இல்லை அயனிங் பண்ணுறதோ நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இந்த ஜரிகைலாம் நம்ம அயன் பண்ணோம்னா கொஞ்சம் கூட சுருக்கமே போகாது. நம்ம வந்து அமுக்கி ப்ரெஸ் பண்ணாலும் அந்த சரியான ஒரு வடிவமைப்பில் வராது. அதற்காகத்தான் வந்து நான் வந்து தையல் போட்டு திரும்ப வந்து டிசைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த பார்டர்லையும் நான் பின்னாடி வந்து கை கொடுத்து தைச்சிட்ருக்கேன். அது எதுக்காகன்னு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்டர் வரும்போது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜரிகை வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த பார்டர் வந்து 1 இன்ச்சு அளவு நான் வைக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்டரில் இந்த மாதிரி டிசைன் தான் வைக்கணும் அப்படின்ல, இந்த மாதிரி ஜரிகையை வச்சு நிறைய டிசைன்கள் பண்ணலாம். பட் ஆனால் அந்த புடவையில் வரக்கூடிய ஜரிகையோட குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம என்ன டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். எல்லா மாதிரி ஜரிகையும் எல்லா மாதிரி டிசைனும் செய்ய முடியாது. ஜரிகை வந்து ரொம்பவே நல்லா ஹார்டாக இருந்தால் எந்த மாதிரி டிசைன் வேணால் நம்ம வந்து செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாக கொஞ்சம் கொலன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதில் வந்து ரொம்ப அதிகப்படியான டிசைன் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டிசைனை வச்சு அந்த மாதிரி பார்டர் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த டிசைன் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இதை வந்து எல்லாருமே எல்லா விதமான ஜரிகைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே பின்னாடி வந்து நம்ம ப்ளவுஸுக்கு டாட் போடுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து நான் நெரிச்சு விட்டு மார்க் பண்ணியிருந்தேன். பாருங்கள் நெரிச்சு விட்டுருக்கேன், அது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த நெரிச்சு விட்ட அந்த தையலுக்கு பேக்கில் வந்து டாட் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இந்த பதிக்கு போய் இந்த பார்டர் வந்து உள்ளே போகுது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த நெரிச்சு விட்ட இடத்துலேருந்து பார்டர் வந்து நான் வச்சு பதிக்கிறேன். இதுலேயும் பாருங்கள் கழுத்து 2 பக்கமும் வரக்கூடிய அந்த நேர்கோட்டில் ஒன்று போல் வர மாதிரி நான் பார்டரை வச்சுக்கிட்டேன். அது போக மீதிய துணி தான் இது வந்து கீழே உள்பக்கமாக போகிற மாதிரி நான் மடித்து வைக்க போகிறேன். பாருங்கள் அந்த 2 நேர்கோட்டும் போக மீதி இவ்வளோ துணி வருது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி முக்கில் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது 2 கழுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் வச்சுட்டு மீத உள்ள துணியை இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து உள்ளே கொடுக்கணும். பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மடித்து அந்த முக்கு கரெக்டாக உள்ளே போய் ஒன்று போல் பர்ஃபெக்டாக செட் ஆகிற வரைக்கும் அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தையல் போடணும்.
சில இதில் வந்து மேல் பக்கமோ இல்லை கீழேயோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து லேசாக விலகி வந்தாலும் கூட நம்ம அந்த கட்டக்கூடிய அந்த முக்கு கட்டுறோம் பார்த்திங்களா, அது வந்து ஒதுங்கிரும். அது வந்து டிசைன் வந்து அவ்வளோவா அமைப்பாக வந்து எடுத்து காட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜரிகை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜரிகையில் நம்ம வந்து தைக்கும்போது பாருங்கள், கை நான் வந்து எப்படி வச்சு தைக்கிறேன் பார்த்திங்களா. ஸோ இதே மாதிரி கையை வந்து ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஜரிகையோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ண வந்து கற்றுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜரிகையை பதிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஜரிகையை வந்து நம்ம வந்து தைக்கும்போது கூட, அதாவது பதிக்கும்போது கூட இந்த மாதிரி கையை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒன்று போல் எந்த சுருக்கமும் இல்லாமல் ஒன்று போல் வர மாதிரி பேலன்ஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி நேரத்தில் அவசரமே படக்கூடாது. ஸ்டிச்சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து பேக் டாட் போட போகிறோமோ கரெக்டாக அதே நேர்கோட்டில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரே நேர்கோட்டில், ஸோ அந்த ஜரிகை வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி ஏற்ற வகையில் வந்து வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜரிகையை வெட்டிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இதை வெட்டிக்கலாம். வெட்டும்போது கவனம், கீழே இந்த மாதிரி துணியை வந்து வெட்டிடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ பார்டர் ஃபினிஷிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்போவுமே கீழே வந்து இடுப்பை வந்து பட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த டாட் பிடிப்போம். பட் உங்களுக்கு வந்து இது ஸ்டிச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்லையே வந்து டாட் போடுறேன். இப்படி போட்டாலும் பரவாயில்ல, நம்ம பின்னாடி கீழே வந்து பட்டி போடும்போது நம்ம டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி மெட்டீரியல் வந்து டாட் போடும்போது சின்னதாக, அதாவது கொஞ்சமாக சுருக்கம் வச்சு சின்னதாக ஃப்ளீட் வச்சு நம்ம வந்து பட்டி போட்டோம்னா கரெக்டாக ஒன்று போல் வந்து செட் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம கீழே ப்ளவுஸுக்கு வந்து பட்டி போடலாம். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எந்த மாதிரி வேணால் எப்படி வகையில் நம்ம பண்ணாலும் அது வந்து கரெக்டாக ஒன்று போல் ஃபினிஷிங் நல்லா ஒன்று போல் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ சும்மா வேணான்னு விட்ட பார்டரை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஜரிகை வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.